வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், பாஸ்தா வச்சு நம்ம நிறைய ஐட்டம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பாஸ்தா வச்சு பாயாசம் பண்ண போகிறோம். சாயங்கால நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம், அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம இன்றைக்கி பால் வச்சு தான் பாஸ்தா வச்சு பாயாசம் பண்ண போகிறோம். வெல்லம் போட்டு பண்ண போகிறோம். வெல்லம்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. சர்க்கரையை விட வெல்லம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மாயர் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பாஸ்தா அது மாதிரி வடிகட்டுற மாதிரி என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு உள்ளே நம்ம பிரித்து பார்க்கலாம். ஒரு 2 பொருள் வாங்கினேன் மாயர்லேருந்து. அதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி இந்த மாயர் பாத்திரத்தில் தான் நம்ம பாஸ்தா பண்ண போகிறோம். இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதை நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். பாருங்க, இது நல்ல ஒரு திக்கான ஸ்டீல். அது மட்டும் இல்லை, இங்கேயுமே நல்லா திக்காக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 5 ml திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அந்த திக்னஸ்னால நம்ம ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஒரு தடவை நம்ம இது வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் நம்ம இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதில் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணிக்குமே இங்கே அளவு கொடுத்துருக்காங்க. இதில் ரைஸுமே நீங்கள் செய்யலாம். வடிக்கிற அளவுக்கு நமக்கு மூடியில் கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ரைஸ் வேணாலும் இதில் வடிச்சிக்கலாம். சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, சாதம் கீழே விழாத அளவுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேக வச்சு வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. காய்கறி எல்லாம் கூட இதில் வேக வச்சு நீங்கள் தண்ணி வடிக்கிறதுனா வடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மூடிட்டு ஒரு சைடில் வடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கைப்பிடியுமே நம்மளுக்கு சிலிக்கானும் கைப்பிடி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கீழே உங்களுக்கு சூடு ஏறாது. பிடிச்சி இறக்கும் போது உங்களுக்கு கீழே சூடு ஏறாது. மேலே நமக்கு நல்லாயிருக்கும் பிடிச்சி தூக்கிறதுக்கு. இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை அதில் கொட்டி வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தால் தான் நமக்கு அந்த பாஸ்தாவில் உப்பு போய் சேரும். நம்ம பாயாசம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பாஸ்தாவை கொட்டிடலாம். இது 150 கிராம் பாஸ்தா. பாருங்கள், நம்ம பாஸ்தா போட்டதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு மூடிக்கலாம். பாருங்கள், பாஸ்தா நம்ம பாதி தான் வேக வைக்கணும். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஃபுல்லாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பாதி வேக வச்சோம்னா பாலில் போட்டு வேக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மூடி எப்படி பிடிச்சிக்கிட்டு அழகாக இந்த தண்ணியை சூப்பராக வடிச்சிடலாம். பாருங்கள், அழகாக நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நமக்கு பாஸ்தா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ பாஸ்தாவை நம்ம வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம். இதில் பால் ஊற்றி நல்லா பால் காஞ்ச உடனே பாஸ்தாவை மறுபடியும் போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பாலை இதில் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு அதே 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஹையில் வச்சு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்கள், பால் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷமாக தான் அந்த பாலோட வாடை, பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அந்த பால் காய்ச்சணும். அப்போ தான் நம்ம பாயாசம் குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர் பாயாசம் காய்ச்சினாங்கன்னா அந்த பால் வாடை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம பாலை காய்ச்சணும். ரெண்டாவது, நம்ம பாஸ்தா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நம்ம சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. சாயங்கால நேரத்தில் குழந்தைங்க வந்தால் சாப்பிட்டா போதும், அதே மாதிரி காலையிலையும் சாப்பிட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்மளை குழந்தைங்க கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒவ்வொன்றும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் இன்றைக்கி பாஸ்தா பாயாசம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த பாஸ்தாவை இதில் கொட்டிடலாம். நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கொலன்னு ஆகிடும். அதனால் பாதி வேக்காடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம பவுலில் போட்டு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், தனித்தனியாக அப்படியே உதிராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மில்க் மேட் ஒரு 3/4 கப்பு வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதை இறக்கி கீழே வச்சுட்டு வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். வெல்லம் கரையிற அளவுக்கு தான். ஒரு 250 கிராம் வெல்லம் வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிக்கிட்டோம்.
பால் ஊற்றி பாயாசம் பண்ணுறோம் அப்படின்னா வெல்லத்தை வந்து தனியாக காய்ச்சி எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு ஊற்றணும். அப்போ தான் வந்து பால் திரண்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து இங்கே வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், பாஸ்தா நம்ம போடும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது, வேக வச்சுட்டு போடும்போது கூட சின்ன சைஸாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகிட்ருக்கும். பாருங்கள், இதனால தான் நான் அரை வேக்காடு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ தான் நமக்கு இங்கே முழுசாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கலாம். பாருங்கள், பாஸ்தா பாயாசம் நமக்கு ரெடி ஆயாச்சு. இது ரெடி ஆனதுமே நம்ம இறக்கி கீழே வச்சுட்டு முந்திரி பாதாம் இதெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் வறுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான பாஸ்தா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.